காலுக்கு கீழே முழங்காலுக்கு கீழே புடவை கட்ட முடியாது. ரொம்பலாம் இல்லை. 1965 தஞ்சை மாவட்டத்தில் காலுக்கு கீழே புடவை கட்ட முடியாது, செருப்பு போட முடியாது, தலைமாறி சீவி பின்னல் போட முடியாது. முடியத்தான் வேண்டும். பின்னல் போடக்கூடாது. வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. உள்ளாடைகள் அணியக்கூடாது. உள்பாவாடை கட்டக்கூடாது. திருமணமான அன்று முதல் இரவு அன்று மனைவியோடு இல்லாமல் வயக்காட்டில் தண்ணி பாய்ச்சுவதற்கு போய்விட வேண்டும். ஆண்டை அனுமதிக்கிற வரையில் கல்யாணம் பண்ண முடியாது. நாள் முழுவதும் அறுத்து முறித்து வேலை செய்ததற்கு பிறகு கொடுப்பது கூலி அரிசி அல்ல, நெல். என்ன வேறுபாடு என்று கேட்கிறீர்களா? 6 மணிக்கு வேலை முடிந்த உடனே வீட்டுக்கு வந்து அரிசி நான் கழுவி அப்பவே ஒரே ஏற்றி சாப்பிட்டுடலாம். அவன் சாப்பிடக்கூடாது. நெல் தான் கொடுப்பான். 6 மணிக்கு பிறகு வேலை முடித்து வந்ததற்கு பிறகு அதை குத்தி, அதை புடைத்து, அதில் குருணை எடுத்து, கல் எடுத்து, பிறகு அதை உலை ஏற்றி இரவு 9 மணி 9:30 மணிக்கு சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த இரவே அவன் வேலைக்கு போய்விட வேண்டும். ஒருவேளை வேலைக்கு போய்விட்டால் கூலியாக எப்போதும் பணம் பார்க்காத அந்த மனிதர்கள், கூலியாக பணம் பார்க்காத அந்த மனிதர்கள் 20 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும். தவறு செய்தால் மாட்டுச்சாணியை கரைத்து சாணிப்பாலை குடிக்க வைப்பார்கள், சவுக்கால் அடிப்பார்கள். இதெல்லாம் நடந்திருக்கிறது. ஏறக்குறைய 50-100 ஆண்டுகளுக்குள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் முன்வைத்த அந்த அறம் சார்ந்த கோட்பாடுகளை, பிறருக்கு உதவும் பண்பை, பிறருக்காக வாழும் வாழ்க்கையை, பிறரை அடிமைப்படுத்தும் இழிவான எண்ணத்தை போக்கிய உயரத்திற்கு கொண்டு வந்தது எது? தமிழர், தமிழ்நாடு. பாண்டியன் சபையில் கண்ணகி வந்து நின்ற போது பாண்டியன் என்ன கேட்டான்? நீ யாருன்னு கேட்டான். என்ன சொன்னாவ? என் நண்பர் சொல்வார், ஒரு அபிடவிட் எப்படி போனணுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் மாதிரி அது இருக்கும். தன் பெயர், தன் தந்தை பெயர், கணவர் பெயர், ஊர் பெயர், வழக்கு எல்லாமே இன்னைக்கு ஃபைல் பண்ற ஒரு அபிடவிட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். தேரா மன்னான்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கணும். என்ன சொன்னா அந்த பாட்டில்? அவ புல்லூர் பொன்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயிற் கடைமணி நடுங்க ஆவின் கடைமணி ஊத்து நீர் தன் நெஞ்சு தன் புதல்வனை ஆளியில் மடுத்தவன் நான். தன்னை நம்பி வந்த புறாவுக்காக தன் சதையை அறிந்து கொடுத்தவனும், தன் மகன் தேரோட்டி கொன்றான் என்பதற்காக, தாய் பசு கேட்ட நீதிக்காக, அதற்கு நீதி தர வேண்டும் என்பதற்காக தன்னை தேர்காலில் வைத்து கொன்றவனும். அது உண்மையா பொய்யா என்பது வேறு விஷயம். அந்த மண்ணில் இருந்து நான் வந்தேன் என்று வேறொரு மண்ணில் ஒரு பெண் முழங்கியது தமிழ். அது தமிழர் வாழ்க்கை, அது தமிழர் பண்பாடு. ஒரு டைம் மிஷினோ ஒரு விஆர் கிளாஸும் கிடைச்சா ஒரு 1950-60 போய் வாழ்ந்து பார்க்கணும். எதுக்காக இந்த அம்பேத்கர்னு ஒருத்தர் வந்தாரு, எதுக்காக பெரியார்னு ஒருத்தரை சுத்தி அரசியல் நடக்குது. இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருந்தா அந்த கதை முடிஞ்சிருக்காங்க. இது எவ்வளவு கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் தோத்தாதான் இந்த கதை நிற்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதனாலதான் இந்த பெரியார் பத்தி, அம்பேத்கர் பத்தி எல்லாம் பேசணும். என்ன வேணா பேசணும், விட்டுட்டு போயிடணும். ஏன்னா இது வந்து ஒரு ரிலே ரேஸ் மாதிரி. அவங்க ஓடிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம தான் தூக்கிட்டு ஓடணும். ஆனா அது ஓடக்கூடாதுங்கிறது தான் இந்த RSS மாதிரியான இயக்கங்களுக்கு வேலை. அம்பேத்கர், பெரியார் இவங்க எல்லாம் வந்து செலவச்சு கொடிய வச்சு அப்படியே முடிச்சு விட்டுறக்கூடாது. இவங்க நடந்து வந்து முடிக்க முடியாத சில இலக்கை நம்ம கையில கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப இது யாரோட வேலை? புரியாதனாலதான் நம்மளை வந்து 100 பக்கம் திசை திருப்புறாங்க. இந்த பிராமணத்துவம்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷமா இருந்திருந்தா அன்னைக்கு வந்து நாத்திகம்னு ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லியிருந்தா இருந்துட்டு போட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. அது அதோடு நின்றுக்காது. அந்த மதத்தை பேரை சொல்லி, ஜாதியை சொல்லி, வர்ணாசிரமத்தை யூஸ் பண்ணி பிறப்புல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கணும். எங்க படிக்கணும், எங்க படிக்க கூடாது, யாரு படிக்கணும், யாரு படிக்க கூடாது, என்ன டான்ஸ், என்ன பாட்டு, என்ன நாடகம், என்ன வார்த்தை, என்ன பேர் வைக்கணும், யாரு ஸ்கூலுக்கு போகணும், யாரு ஸ்கூலுக்கு போக கூடாது, எந்தெந்த படிப்பு ஒருத்தர் படிக்கலாம். இந்த அளவுக்கு நேரடியா நம்மளை பாதிச்சதுனால அவ்வளவு பெரிய மூவ்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. இன்ன வரைக்குமே 2 டம்ளர் சிஸ்டம் இருக்கு. தலித்துக்கு தனியான காலனி இருக்கு, தனி சுடுகாடு இருக்கு, குளம் கொள்ளனி எல்லாம் தனியா இருக்கு. அந்த நஞ்சு இன்னைக்கு ஊரை விட்டு போகல. அப்ப இது எந்த அளவுக்கு வீரியமா நம்ம பேசணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த விஆர் கிளாஸை போட்டு டைம் மிஷின்ல போயிட்டு திருப்பி வந்தோம்னா இன்னைக்கு இருக்கு பிராமின் யூத் இருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்களே ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவாங்க. நம்ம தாத்தாவும் பாட்டியும் இவ்வளோ கொடூரமான ஆளா இருந்திருக்காங்க. அன்னைக்கு தான் அவங்களுக்கு இன்னொன்னும் புரியும், நம்ம பிராமணத்துவத்தை எதிர்க்கிறது வந்து இவங்கள இல்ல, அவங்க தாத்தா பாட்டியை தான். அதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்கிறது தான் இந்த பேச்சு.
போயிடுச்சு. பிரிட்டிஷ் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு நஷ்டத்தை கிரியேட் பண்ணிச்சோ அதுக்கெல்லாம் இவங்க வந்து நஷ்டஈடு கொடுக்கணும். அதே மாதிரி கடைசி ஒரு 300 வருஷத்துல இந்த பிராமணத்துவம் வர்ணாசிரமங்கிற ஐடியா வச்சு எப்படி யாரையும் படிக்க விடாத ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி அவங்க வாழ்க்கையை எல்லாத்தையும் நாசமாக்கினாங்களோ இதுக்கெல்லாம் ஒரு வேலை போட்டு இவங்க எல்லாருக்கும் நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொல்லணும். அந்த அமௌண்ட் வரும்போது தான் தெரியும் இது எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு ரிசர்வேஷன் ஏன் இவ்வளவு முக்கியம். ஏன்னா அவங்களோட ஐடியாவே ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கட்டும். எதுக்கு நம்ம பேசுறோம்னா எந்த விஷயமா இருந்தாலும் அரசியல் புரிதலோட பாருங்க. சாப்பாடா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், கர்நாடிக் மியூசிக்கா இருக்கட்டும், பரதநாட்டியமா இருக்கட்டும், இல்ல தெருக்கூத்தா இருக்கட்டும், இல்ல பறை இசையா இருக்கட்டும். ஆனா அதை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோச்சுப்பாங்க. அட்லீஸ்ட் அரசியலை புரிஞ்சு அங்க இருந்தீங்கன்னா இன்னொரு வாட்டி இதெல்லாம் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் வராது. மூக்கியா தேவருடைய மகன் விடுதலை சிறுத்தைகள் இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? மூக்கியா தேவர் உங்களுக்கு வட தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கூட அந்த வரலாறு தெரியாது. கொஞ்சம் தெற்க உள்ளவங்களுக்கு தான் தெரியும். மூக்கியா தேவருடைய மகன் மூக்கியா பசும்பொன், அவர் பேரையே திருமா பசும்பொன்னு மாத்திக்கிட்டு அவர் இருந்தாரு. மதுரை மேயர் தேர்தலில் வேட்பாளராக இருந்தாரு. இதெல்லாம் யாருக்கு விடுதலை சிறுத்தைகளை பத்தி இதெல்லாம் யாருக்கு தெரியும்? விடுதலை சிறுத்தைகள் எஸ்சி கட்சி, அவங்களுக்கும் பாமகவுக்கும் ஆகாது, வன்னியர்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஆகக்கூடாது. எவ்வளோ ஆசை. அவர் எல்லா தளங்களிலும் தமிழராக ஒன்றிணைன்னு மட்டும்தான் அவர் போராடிட்டு இருக்கார். இல்லாட்டி மூக்கியா தேவர் மகன் வந்து அவர் கட்சியில் சேருவாரா? அது நடந்தது. அப்ப இப்படி ஒரு தலைவரை காலம் தந்த தலைவன் தான். இப்படி ஒரு தலைவன் இல்லைன்னா அந்த காலத்தை நினைத்து கூட பார்க்க முடியல என்னால. ஜேபி, உங்களை பல பேர் பஞ்சமி நிலங்களை பற்றி சில பல தகவல்கள் தேவைன்னு சொல்லி குறுஞ்செய்திகள் அனுப்பியிருந்தீங்க. உங்களுக்காக இந்த காணொலி. பஞ்சமி நிலம் என்றது பாத்தீங்கன்னா டிப்ரெஸ் கிளாஸ் லேண்ட்னு சொல்லுவாங்க. இது 1891 பிரிட்டிஷ் நாட்டினுடைய அதிகாரி ஒருவர் இங்கு தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்தார். அவர் 1891 பிரிட்டிஷ் நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க தமிழ்நாட்டில் பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து உயர் சாதியினரால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களுடைய இந்த நிலைக்கு காரணம் அவர்களுக்கு போதிய கல்வி அறிவு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வறுமையின் காரணமாக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை அவர்கள் மிட்டா மிராசுதாரர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றாங்க. அதை அடைப்பதற்காக காலகாலத்திற்கும் அவர்கள் அடிமைகளாகவே அங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. பிறகு அவர்களுடைய குறிப்பிட்ட கடன் காலம் முடிந்த பிறகு அந்த தொகையை அடைப்பதற்காக புதிய மிட்டா மிராசுதாரர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை அடைக்கிறாங்க. பிறகு புதிய மிட்டா மிராசுதாரர்களிடத்தில் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றுறதுக்கு அவர்களுக்கு நாம விவசாய நிலங்களை கொடுத்தா அவர்களுக்கான தன்மானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லிட்டு 12,61,013 ஏக்கர் நிலங்களை பெற்றுக் கொடுக்கிறாரு. அதுக்கு பெற்றுக் கொடுத்த பிறகு ஒரு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்கப்படுது. 10 ஆண்டுகளுக்கு இந்த நிலமாகப்பட்டது யாரிடத்திலும் விற்கக்கூடாது, தானமாகவும் கொடுக்கக்கூடாது. 10 ஆண்டுகளுக்கு மேலேயும் நீங்க இதை விற்றீங்கன்னா கூட இதை நீங்க உங்களுடைய பட்டியல் சாதி மற்றும் பட்டியல் பழங்குடியின மக்களுக்குள்ளே நீங்க வித்துக்கணும். அதர் காஸ்ட் பீப்புளுக்கு நீங்க இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா 1,26,013 ஏக்கர் நிலங்கள் மட்டும் தான் இங்க இருக்கு. அதாவது மீதம் இருக்கின்ற 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிலங்கள் இன்னும் காணும். அதாவது 10 லட்சம் ஏக்கருக்கு மேல நிலங்கள் இன்னுமே எங்க இருக்குன்னு தெரியல. ஆக இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க கோயில் நிலங்களை மீட் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கு நிலங்கள் தேவையா? கோயில்ல இருக்கிறது ஒரு கல்லு, அதுக்கு எதற்கு நிலம்னு சொல்லிட்டு சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஒவ்வொரு மேடைகள்லையும் பேசுவாரு. ஒவ்வொரு உயிர் வாழ்கின்ற மனிதர்களுக்கு தான் இங்க நிலங்கள் தேவை. அவர்களுக்கான நிலங்களையும் நீங்க பிடுங்கி வச்சுட்டு இருக்கீங்க, அதை நீங்க இன்னும் திருப்பி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு மேடைகள்லையும் மக்களுக்காக அங்க நின்று களத்தில் இறங்கி போராடினாரு. அதுக்காக தான் அவர் அரசியல் படுகொலையும் செய்யப்பட்டாரு. ஆக இங்க ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட நம் சமூகம் தொடர்ந்து இங்கு திராவிட கட்சிகளுக்கு பின்னாடி சென்று கொண்டு வாழ்க கோஷங்களை போட்டுக்கொண்டு வாழ்நாளை மறந்து உழைத்துக் கொண்டிருக்கும். நமக்கான பஞ்சமி நிலங்கள் நமக்கு கிடைச்சாதுன்னு கேட்டா நிச்சயமா கிடையவே கிடையாது. நம்ம அனைவரும் விழுதெழ வேண்டும். இதற்கான போதிய அறிவுகள் நீங்க பெற்றுக்கொள்ள நீங்க தொடர்ந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நீங்க இங்க ஆட்சி அமைய நீங்க தொடர்ந்து போராட வேண்டும். அதற்கு உங்களுடைய வாக்குகளை நீங்க பணத்திற்கு விற்கக்கூடாது. அதற்காக வாக்குக்கான மதிப்பு தெரிந்து நீங்க நடந்து கொள்ள வேண்டும். மனிதநேயமிக்க ஒரு சமூகம் இங்கு ஆட்சியாளராக மாறினால் மட்டும்தான் நமக்கான விடுதலை இங்கு சாத்தியமாகும். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பாரத், ஜெய். அம்மா, ஆடு, ஐவர் அப்படின்னு நம்ம புக்ல படிச்சிருப்போம் இல்லையா? அது ஐவரா இல்ல, ஐயரா இருந்துச்சு. அண்ணா வந்ததற்கு பிறகுதான் அந்த புத்தகத்தை ஐவர்னு மாத்துறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ ஃபார் ஐயர். அப்ப கா ஃபார் கவுண்டர், நா ஃபார் நாயுடு, ரே ஃபார் ரெட்டியார், பா ஃபார் பறையர், ஆ ஃபார் அருந்ததியர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா இல்ல. அப்புறம் என்ன ஐயர், அப்புறம் இவர் ஐயர், மிகவும் நல்லவர். இது நம்ம இன்னைக்கு கிண்டலா பாக்குறோம்ல. இப்படிதான் அந்த பாடமே இருந்துச்சு. அண்ணா வந்ததற்கு பிறகு சட்டம் போட்டு அந்த பாடத்தை மாத்துறாரு.
ஸ்ரீமான் அண்ணா தான் மாத்துறாரு. இப்போ தமிழுக்கு திமுக என்ன செய்யுதுன்னு கேட்கிறான்ல, இவன் பூரா ஒரு காலத்துல ஸ்ரீமான் வரதராஜு அவர்கள் கொண்டிருக்கிறார், பேசுவார், ஸ்ரீ இதுதான் பேருக்கு பட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு அழகா தமிழ்ல திருமதி, திருமிகு அப்படின்னு வைக்கிறோம். அப்படி அண்ணா திருமதி, திருமிகுலாம் வந்ததற்கு பிறகுதான் கலைஞரால திருநங்கைன்ற பேரை கொடுக்க முடியுது. திருநங்கைன்ற பேர் எங்கிருந்து வருகிறது? ஸ்ரீமான் திருவாக மாறியதிலிருந்து தான் இதுவும் வருகிறது. அதே மான உணர்ச்சி தான் நாம் என்னவாக அடையாளப்படுகிறோம் அப்படின்றது. அப்படி ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செதுக்கியது. இதற்கெல்லாம் விதை போட்டவர் பேரறிஞர் அண்ணா. வாவி செய்யர் வெள்ளக்காரனை எதிர்த்து போராண்டவர், வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சூட பயிற்சி கொடுத்தவர், வெள்ளக்காரனுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கெல்லாம் பயப்படாத மிகப்பெரிய தைரியமான ஒரு போராளி தான் வாவி செய்யர். ஆனால் அவர் நடத்திய பள்ளிக்கூடத்தில் பிராமண பிள்ளைகளுக்கும் மற்ற ஜாதி பிள்ளைகளுக்கும் ஒரே பந்தியில் சோறு போட முடியல அவரால். ஏன்னா ஒரே பந்தியில் போட்டால் பிராமண பிள்ளைகளை அனுப்ப மாட்டோம்னு சொல்றாங்க பிராமண பெற்றோர்கள். அவங்கள கன்வின்ஸ் பண்ண அவரால் முடியல. வெள்ளக்காரனை எதிர்த்து போராடிய ஒரு வாயு செய்யறால உள்ளே இருக்கக்கூடிய சாதியவாதிகளுக்கு எதிராக போராட முடியவில்லை. ஆகவே அந்த பரத்வாஜ ஆசிரமத்துக்கு நிதி கொடுத்த காங்கிரஸ் கட்சி நிதி கொடுக்க முடியாது என்று தகராறு ஏற்படுகிறது. அதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தான் பெரியார் அவர்கள் காங்கிரஸ் இருந்து வெளியேறி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்படி பெரியாரை சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்க வைத்த ஒரு இடம் வாவி செய்யர் நடத்திய பள்ளிக்கூடம். அவர் எழுதியதுதான் முதல் சிறுகதை. ஆனால் மாதவையா அந்த வாவி செய்யருடைய பரத்வாஜ ஆசிரமத்தையே ஒரு கதையாக எழுதி ஏணியேற்ற நிலையம் என்று எழுதுகிறார். அந்த கதையில அப்படியே அங்க என்ன நடந்துச்சோ சமபந்தி போஜனத்துக்கு ஏற்பாடு பண்ணி சமயக்காரர் ஐயரா இருந்தா ஐயர் வீட்டு பிள்ளைகள் சாப்பிடுறாங்க, இல்ல அடுத்த ஒரு ஜாதி ஒரு பிள்ளை வேலை போட்டா கூட ஐயர் வீட்டு பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அல்லது ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியை போட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பள்ளிக்கூடத்தை விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தமிழ் சமூகத்தில் நடந்த உண்மைகள், நடந்த வரலாற்று உண்மைகள். இவற்றையெல்லாம் அதை கதையினுடைய உள்ளடக்கமாக வைத்து மாதவையா எழுதுகிறார். மாதவையா ஒரு தெலுங்கு பிராமண சமூகத்திலே பிறந்தவர். திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்குளம் என்ற ஊரிலே வாழ்ந்து மறைந்தவர். அவர் பஞ்சாமிர்தம் என்று ஒரு பத்திரிகை நடத்தினார். அதிலே அவர் பிராமண சமூகத்தினுடைய பிற்போக்கான சிந்தனைகளை தோல் உரிச்சிருக்காரு, அப்படி உரிச்சிருக்காரு. நான் தொடர்ந்து இந்த பிராமண எழுத்தாளர்கள், உயர் சாதி எழுத்தாளர்களுடைய கதைகளே பூரா படிச்சா எல்லாருமே தங்கள் சாதியினுடைய கோளாறுகளை தைரியமாக எழுதியிருக்கிறார்கள். நீங்க இந்த முதல் அலை முடிந்து 2வது அலை 30 துவங்கும் போது புதுமை பித்தன் வருகிறார். புதுமை பித்தன் எழுதிய ஒரு கதைக்கு பேரு நாசகார கும்பல். அவர் நாசகார கும்பல் என்று புதுமை பித்தன் தன்னுடைய கதையில யாரை குறிப்பிடார் என்று சொன்னால் தான் பிறந்த சைவ பிள்ளைமாரை தான் சொல்றாரு. என்ன ஒரு தைரியம் வேண்டும் ஒரு எழுத்தாளனுக்கு, நான் பிறந்த ஒரு சாதியை இதுக்கு நாசகார கும்பல் என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். பாரதியும் சரி, வாவி செய்யரும் சரி, மாதவையாவும் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் பிறந்த பிராமண சமூகத்தினுடைய கோளாறுகளை தைரியமாக எழுதினார்கள். எழுத்தாளர்கள் எப்போதுமே எந்த ஒரு கட்டமைப்புக்குள்ளும் சிக்காதவர்கள். அவர்களுடைய அடிப்படை சமத்துவம், சுதந்திரம். இது நம்முடைய தமிழ் சமூகத்திலே நீண்ட நெடிய போராட்டங்களின் மூலமாக நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு இது தமிழ் சிறுகதைகளிலே காலந்தோறும் பதிவாகி கொண்டே வருகிறது. புதுமை பித்தனுடைய ஒரே ஒரு கதையை எடுத்துக்கொண்டு நாம் 1 மணி நேரம் பேசலாம். புதிய நந்தன் என்ற ஒரு கதை, அது இப்ப கூட நீங்க தயவுசெய்து எடுத்து படிச்சு பாருங்க. புதுமை பித்தன் கதைகள் இங்கே பல பதிப்பகங்கள் வெளியிட்டிருக்காங்க. அது நான் கூட அவருடைய 10 கதைகளை மட்டும் எடுத்து ஒரு தனி தொகுப்பா வெளியிட்டிருக்கிறேன். காலத்தின் ரேகை பதிந்த புதுமை பித்தன் கதைகள் என்று தனியா நானும் பதிப்பிச்சிருக்கேன். இந்த புதிய நந்தன் என்கின்ற ஒரு கதைக்குள்ள அன்றைய தமிழ் சமூகத்தினுடைய பல்வேறு விதமான வரலாற்று போக்குகள் அதுல இருக்கு. என் சிலையின் தலையை உடைக்க காரணம் என் சிலைக்கும் உயிர் இருப்பதாய் அவர்கள் நினைக்கிறார். என் சிலையின் பீடத்தை கூட தகர்க்க காரணம் அந்த பீடத்துக்கு பிற உயிர்களையும் உயிர்ப்பிக்கும் சக்தி இருப்பதாய் அவர்கள் நினைக்கிறார்கள். என் சிலையை நீ உடை, உனக்கு உடைக்கும் உரிமையும் வாங்கி தந்தது நான் தான். நீ வெளியே வர உதவும் சட்டமும் என்னாலேயே எழுதப்பட்டது. நீ மண் என்றது மனு, மனிதன் என சட்டம் செய்தவன் நான். நீ காலில் பிறந்தவன் என்றது மனு, நீ சாதிக்க பிறந்தவன் என்றவன் நான்.
கல்லும் கம்பும் கடப்பாறையும் தாங்கிய கைகள் பேனா பிடிக்கட்டும் என்றவன் நான். மீண்டும் கல்லும் கடப்பாறையும் பிடிக்க நினைப்பவன் இடிக்க துடிப்பது என்னைத்தானே இருக்கும். சாதியே சட்டமாக இருந்த காலத்தில் நீதியை சட்டமாக்கியவன் நான். அந்த சதி புரியா கூட்டம் இடிக்க துடிப்பது என்னைத்தானே இருக்கும். எல்லோருக்கும் சுதந்திரம் கேட்டேன், எதிர்ப்போர் என்னை அடியுங்கள். எல்லோருக்கும் சமத்துவம் விரும்பினேன், நிராகரிப்போர் என்னை அடியுங்கள். எல்லோரும் சகோதரர் என்றேன், விரும்பாதவர் என்னை அடியுங்கள். உங்களுக்காகவே பேசினேன், அடிபட தகுதியானவன் தான். உங்களுக்காகவே எழுதினேன், அடிபட தகுதியானவன் தான் நான். உங்களுக்காகவே செயல்பட்டேன், அடிபட தகுதியானவன் தான் நான். நீங்கள் அடிபடாமல் காப்பாற்றிய நான் அடிபடத்தான் வேண்டும். இந்த அடி எனக்கு வலிக்கும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். நான் மனுவை கேள்வி கட்டவன், நான் அவதாரங்களை கேள்வி கட்டவன், நான் கடவுளை கேள்வி கட்டவன், வேள்வி தீயை கேள்வி கட்டவன். எனவே என்னை வெட்டிய அறிவாளின் முனை வழுங்கி இருப்பதை உற்றுப்பாரு. இந்த அடியால் என்னை அவமானப்படுத்தி விட்டதாக மட்டும் நினைக்காதீர்கள். மாட்டு வண்டியில் உருட்டிவிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் போய் விழுந்தவன் நான். நான் பட்டங்களை வாங்கியவன் அல்ல, பல்கலைக்கழகத்தையே வாங்கியவன். நான் கட்சி தலைவன் அல்ல, பல்லாயிரம் கட்சிகளை உருவாக்கிய தலைவர்களின் தலைவன். சாதி தலைவன் அல்ல, சமூக தலைவன். எனது லட்சிய சமூகத்தில் நீங்கள் எல்லாம் உத்தம புத்திரர்களாக வாழ்வீர்கள் என்று நினைத்தேன். இன்னுமா நீங்கள் சாதிய சகதிகள் புரள்கிறீர்கள்? எனது சிலை உடைக்கப்பட்டது பற்றியே எல்லோரும் பேசுகிறார்கள். அது சில மணி நேரத்தில் முளைத்தது எதனால் என்று யோசியுங்கள். தொட்டது ஆட்டின் தலை அல்ல, சிங்கத்தின் தலை என்பதால் சிலிர்த்து எழுந்தது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவன் மண்ணில், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் மண்ணில், சாதி பேதமற்ற திராவிடர்களே என அழைத்த அயோத்திதாசர் மண்ணில்,